ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செய்யோன் மாயன் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கொளத்தூரில் இருக்க கலர் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் மார்க்கெட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே அழகழகான இம்போர்ட்டட் வகை சிறிய பொம்மைகள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையும் அதோட சைஸ் பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த பொம்மை வாங்கியிருக்கேன். இந்த புத்தர் பொம்மையும் அந்த சிறிய வகை ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே 150 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அழகான பொம்மைகள் நீங்கள் வாங்கணுன்னா கொளத்தூர் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எங்கே வாங்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோட சைஸ் அண்ட் ஹைட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ் டேங்க்லேயும் அண்டு சில பேர் வீட்டில் ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ன்றதுனால உங்களுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கலர் மீன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவரில் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்த விற்பனை விலையில் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூரில் ஃபேமஸ் அடுத்தது என்னென்னா, வண்ண வண்ண பறவைகள் எல்லாமே வந்து இங்கே மொத்த விற்பனையில் கொடுக்குறாங்க. காக்டெயில் அண்ட் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் பண்ணி இங்கே இறக்குமதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் எங்கே வாங்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த மாதிரியான பறவைகளை வந்து கூண்டில் அடைச்சி வச்சு எனக்கு வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா நான் பறவை வளர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் வளர்க்கும்போது ஒரு கிளி என்கிட்ட இருந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் பறவைகள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இது வரைக்கும் நான் வாங்கி வளர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபிஷ் தான் நான் ரொம்ப நாளாக நான் வளர்த்துட்ருக்கேன். அந்த கலர் ஃபிஷ்க்கு நான் இந்த மாதிரியான இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக நான் இங்கே வாங்க வருவேன். அப்படி வரும்போது தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. எதாவது குறை இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.